இதை பற்றி பேசணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. காலங்காலத்தில் இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு ஃபீடு வருது, அதை பார்த்தோன்னு மண்டை காஞ்சி போயிட்டேன். என்ன ஆச்சுன்னா நீங்களே அதை வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒருத்தன் ஓகேவா, அவனுக்கு அப்படியே பூபிஸ்ல தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நாய் அதான் சொல்லிச்சு, அது ஏதோ அவன் பேர் டானி நினைக்கிறேன், டானிஸ் மேனியா சம்திங் அவன் பேர். ஓகேவா, அந்த நாய் தான் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி மேன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு அவருக்கே தெரியல. ஒரு நாள் மென்டலான மாதிரி எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இல்லாமல் தப்பா எல்லாரையும் பற்றி இப்படி பேசிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் இருக்கிற நிலைமைக்கு காரணம். இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குது. பற்றி பிரியாணி மேனம் பற்றி பேசின எல்லா வீடியோ கமெண்ட் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனா டிஎம்கேக்கு சொம்பு தூக்கி நந்தா ப்ரோ அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்தனா பிரியாணி மேன் அப்படிங்கிற மாற்றி விடி எல்லாரும் கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. யாரா நீங்கள் மாற்றி திட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. யார் மேலே தான் தப்பு இருக்குது? பிரியாணி மேன் மேலேயா இல்லை இவங்க மேலேயா இல்லை யார் மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள். இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலில் அப்படி பண்ணால் பார்த்துருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே நாளில் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவர் பேர் தற்கொலையெல்லாம் கிடையாது. என்னடா ஆரம்பிக்கிறப்பே வன்மத்தோட ஆரம்பிக்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க. இவரை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. என்னடா ஆசைங்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஜேகே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அவரோட தப்பை எதுவும் ஒத்துக்க மாட்டார். மற்றவங்களை குறை சொல்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, திட்டுறது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார் முன்னாடியிலேருந்து. இவருக்கு இதான் வேலை. கிட்டத்தட்ட அப்பளத்தையும் இவர் எனக்கு பிடிக்காது. இவருக்கு இப்படி ஒரு நிலம வரும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவர் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ லேட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இவர் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, இவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்லாம் சொல்ல வரல. என்ன தப்பு இருக்குன்னு இப்போ தெளிவாக தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சேனல் ரிப்போர்ட் பண்ணுறேன், நீ அவன் பிரியாணி சப்போர்ட் பண்ணல, அவன் வந்து அவரது மேலே தப்பு இல்லை, அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இப்படி நீங்கள் வந்து அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணலாம் இருந்தால் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. இவர் வந்து டெய்லர் அக்காவை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டால் கூட பரவாயில்ல. சில வார்த்தை இவங்க வந்து உடம்ப காமிச்சு ஃபேமஸ் ஆகிறாங்க, இவங்க வந்து உடம்ப காமிச்சு தான் பழப்பு நிறுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அபிஷியபிளான வார்த்தையை யூஸ் பண்ணி தப்பாக பேசியிருந்தார். அதனாலே என்னமோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளோ காசு வாங்க இவங்க லைவாக சொல்லி தரணும், ரெக்கார்டர் கோர்ஸ் தான் போடுறாங்க, இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ப்ரூஃப் இல்லாத குற்றச்சாட்டுலாம் வந்து அந்த அக்கா மேலே வச்சுருக்காங்க. அப்படி ப்ரூஃப் இல்லைன்னா கூட ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, உளறி வச்சுருந்தார் அந்த வீடியோவில். அதுக்கப்புறமா பேசிட்டாங்க நந்தா ப்ரோ இந்த வீடியோவுக்கு அவர் ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருந்தாரு. தரமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரிப்ளை வீடியோ கொடுத்துருந்தாரு. அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு மட்டும் புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் அதுக்கப்புறம் போட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு லைவில் உட்காந்து அவர் வீடியோவை ஆல்ரெடி பார்த்துட்டு பாதியிலே வந்து திரும்ப பாதி பார்க்க ஆரம்பித்த மாதிரி ஆல்ரெடி அவரை பேசுனதை வச்சு இவருக்கு அதுக்கு என்ன அகேன்ஸ்டாக என்ன பேசலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சு பேசலாம் அப்படின்ட்டு வந்து ரெடியாக வந்திருப்பார் போல். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து கொண்டு போகிறாரு. பிரியாணி மேன்கிட்ட அவர் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரோட தப்பை அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நான் இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆமாம் அப்படின்னு வார்த்தையே அவர் வாயிலிருந்து வராது. நான் அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வார்த்தையும் வரவே வராது. அதுக்கு பதிலாக ஏதாவது குழப்பி விட்டு கான்ட்ரவர்சியலாக ஏதாவது பேசிடுவார் டக்குன்னு. இதுதான் அவரோட வேலையை. முன்னால் வந்து இது மாதிரி தான் பண்ணுவார், இப்போயும் அதான் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். பெண்களுக்கு தெளிவாக பெண்களுக்காக மட்டும் நான் சொல்லவே இல்லையே, பெண்களுக்காக மட்டும் சொல்றதே தப்பு பொங்க் அப்படின்னா நான் சொல்லவே இல்லையே, பெண்களுக்கு தான் நான் சொன்னேன். ஓ நான் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓ தமிழில் விளையாடுறாருல நந்தா, சரி 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 சரி. நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெண்களுக்கு அப்படின்னு நான் சொன்னது பெண்களுக்காக நான் சொல்லலையே, பெண்களுக்கு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக அது பெண்களுக்கு மட்டுமே கிடையாது, நீங்கள் வச்ச டேட்டாவே தப்பு அப்படின்னு பேசிட்டா சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ஆமாம் அந்த இடத்துல வச்ச டேட்டா தப்பு தான், ஆனால் எல்லாரும் பார்க்குறது, ஆனால் கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பெண்களுக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் பெண்களுக்காக இந்த மாதிரி குழப்பி விட்டு இவர் பக்கம் இருக்கிறது அவர் பக்கம் திருப்பி விடுறாரு. இது வந்து ஜாயினிங் இது நான் அப்போ தான் யூடமியில் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அந்த 75% எனக்கு ஆஃப் வந்திருக்கும். ஐ மீன் எனக்கு காமிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு காமிக்கிற 75% வந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து மேபி நான் வந்து முதல் டைம் போயிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கலாம். இவர் ஏற்கனவே வந்து யூடமியில் படித்தனால அந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணியிருக்கலாம், வடவர் அந்த ஆஃபர் இவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால மேபி வந்துட்டு அவருக்கு இந்த 75% இருந்தது வராமல் இருந்திருக்கலாம். புரியலையே என்ன தான் சொல்ல வராரு.
இதில் ஆக்சுவலாக புரிய வேண்டியது உங்களுக்கு தான். அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னா அவர் ஃபஸ்ட் டைம் போய் கன்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கணும் அந்த வீடியோவில். ஆனால் அவர் அதை பண்ணலை. அவர் சொல்லவும் இல்லை. இவங்க இவ்வளோ அதிகமாக வைக்கிறாங்க, இதில் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரியே, அந்த அக்கா மேலே தப்பு இருக்கிற மாதிரியே ரொம்ப பேசியிருந்தார். அதை தான் அவர் அந்த இடத்துல சொல்ல வர பேசிட்டாங்க. அதை தான் அந்த இடத்துல சொல்ல வர தவிர நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு திரும்பவும் குழப்பமாகவே பேசிட்டாரு. டிகிரி இல்லாத, படிக்க முடியாத, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காத, எனக்கு வந்துட்டு என்ன சொல்ற, ஏதோ ஒரு ஸ்கில் வேணும் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற ஒரு 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 கரெக்டாக இருக்கலாமா, ஒரு லேடிக்கான ஒரு கோர்ஸ் இது. இதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் தான். ஏன்னா 6000 ரூபாய் கொடுத்து ஒருத்தனால கோர்ஸ் சேர முடியாது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியான கோர்ஸ்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியான கோர்ஸ்னு சேர முடியாது, அவங்களுக்கு இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களால இதை வாங்க முடியாது. ஆண்களுக்கு நிறைய ஹார்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ரைட், நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களா? கொளுத்து வேலை இருக்குது, கூலி வேலை, நிறைய ஹார்ட் ஜாப்ஸு. மெஜாரிட்டியான பெண்கள் மட்டும்தான் வந்து பெண்கள் மட்டும்தான் டைலரிங் பண்ணுறாங்க. ஆண்கள்லாம் வந்து ரொம்ப கூலி வேலை அதெல்லாம் பார்க்க இருக்காங்க. இதே ஏன் ஆண்கள் வரப்போகிறாங்க? மெஜாரிட்டியாக பெண்களுக்கு தான் இது இருக்குது அப்படின்ட்டு இவராகவும் சொல்கிறாரு. ஆனால் அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் என் ட்ரெஸ்ஸு தைச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெறும் மென்ஸ் தான். அதிகமாக எங்கள் வீட்டை சுற்றி நான் பார்த்த கடை வரைய வெறும் மென்ஸ் தான் டைலரிங் பண்ணியிருக்காங்க. பெரிய கடை வச்சு நடத்துகிறவங்க மென்ஸாக தான் இருப்பாங்க. நான் என்னமோ மெஜாரிட்டியாக நான் பார்த்த வரைக்கும் பெண்களே இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் லேடிஸ்க்கு தைக்கிறவங்க கூட இது மென்ஸாக தான் இருக்காங்க. இவர் அதை தான் சொல்கிறாரு, மெஜாரிட்டியாக தானே பண்ணுறாங்க, ஆம்பளைங்கன்னா கூலி வேலைக்கு தானே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். Then what to talk? No words. Crying is only coming. I will go alone and cry. Bye. இது வரைக்கும் யாருமே இர்ஃபான் வியூஸையும் பிரியாணி மேலே நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸை பற்றி யாருமே பேசலை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என் ஒப்பீனியன் என்னன்னா, நான் என் ஒப்பீனியன் சொல்கிறேன். நடந்தது என்னலாம் எனக்கு அவ்வளோ தெரியலை. நடந்தது என்னன்னு தெரியாமல் பேசவும் கூடாது. ஏன் கேட்டிருந்தீங்க, அதனால் என் ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறேன். இதில் என்னன்னா, அவர் பிரியாணி மேன் சொன்னது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிடிஏ வாசன் ப்ரோ சீட் பெல்ட் போடாததுக்கு வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலில் போகிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல. சீட் பெல்ட் போடாததுக்கே தூக்கி உள்ளே போட்டவங்க இறந்து போகிற அளவுக்கு ஒரு ஆளை ஆக்ஷன் பண்ணதுக்கு இன்னும் ஒருத்தரை கூட கைது பண்ணல. அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். டிடிஎஃப் வாசனை எதுக்கு எடுத்தாலும் அவரை போட்டு ஜெயிலுக்கு கூட்டு போகிறதுனால இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோ லைக் போட்டுருக்கேன். சீக்கிரமாக ஃபேக் ரீச் பண்ணேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.